வணக்கம். ஹைடெக் ட்ரான்ஸ்ஃபார்மர் கோயம்புத்தூர். இப்போ இந்த ஆம்பிஃபையருக்கு வந்து இன்வெர்ட்டர்லேருந்து கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த இன்வெர்ட்டர் இது வந்து 3030 இன்வெர்ட்டர். இதில் வந்து ஓப்பன் டைப் வோல்ட் வந்து 31 வோல்ட் வருது. இந்த 31 வோல்ட் வந்து இன்வெர்ட்டர் லைனு. இந்த இன்வெர்ட்டர் லைனை இந்த ஆம்பிஃபையரில் கம்பைன் பண்ணியிருக்கேன். அதாவது இதான் வந்து அவுட்புட் வயரு. இந்த அவுட்புட் வயரை ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே வந்து பவர் சப்ளை போர்டில் என்ன கொடுத்துருக்கேன். ஸோ இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்வெர்ட்ரு வந்து ட்ராப் ஆகுதா இல்லையா, லோடில் எவ்வளோ ட்ராப் ஆகுதுன்னு பார்க்குறதுக்காக கொடுத்துருக்கேன். இங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து இன்வெர்ட்டர் அவுட்புட்டு 3030. இதை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் இன்னா இந்த 3 RMC CPU பின் வழியாக ட்ரான்ஸ்ஃபார்மர் இன்னா உள்ளே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இன்வெர்ட்டருக்கு வந்து ஒரு சின்ன பேட்ரி லோட் பண்ணியிருக்கேன். 12 வோல்ட் பேட்ரி லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து 43 ஸ்கொயரில் போட்டிருக்கு. இன்வெர்ட்டர் போர்டு எங்களுடைய போர்டு. இப்போ இதனுடைய ட்ராப்பிங் வோல்ட்டு எவ்வளோ இருக்குது, அது ஆக்சுவலாக ஒரு கஸ்டமர் கேட்டார் ட்ராப் ஆகுமா இல்லையான்னு. ஸோ அது ட்ராப் ஆகுமா இல்லையான்னு பார்க்குறதுக்காக இப்போ ஓப்பன் டைப் போர்ட் வந்து 31.4 வோல்ட்டு. ஓப்பன் டைப் இன்வெர்ட்டருடைய இன்வெர்ட்டர் அவுட் வந்திருக்கு. அது வந்து டிசியாக கன்வெர்ட் ஆகுது. கன்வெர்ட் ஆனவுடனே 31.4 வோல்ட் வந்து டிசி அவுட்புட் இருக்குது. அதாவது நான் மீட்டர் வந்து இந்த பவர் சப்ளை அவுட்புட்டை கனெக்ட் பண்ணியிருக்கேன். பவர் சப்ளை இல்லை வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டருடைய அவுட்புட் வந்துருச்சு. பவர் சப்ளை அவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டிமீட்டர் ஃப்ளோ மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். 31.3 வந்து இப்போ வந்து அவுட்புட் டிசி. இப்போ நான் லோடு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து 28 வோல்ட் அந்த லெவலில் ட்ராப் ஆகும். 31.2 28 வோல்ட் வரைக்கும் ட்ராப் ஆகும். அதுக்கு மேலே ட்ராப் ஆகுது, ஒரு 2 வோல்ட் ட்ராப் ஆகும். இந்த 43 சைஸில் வந்து 2 சப் லோட் பண்ணிக்கலாம். 2 சப் லோட் பண்ணாலும் இன்னும் ஒரு 2 வோல்ட் ஆகும். இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா இது 5.1 ஃபுல்லாக ரன் பண்ணும்போது உங்களுக்கு ட்ராப்பிங் வோல்டேஜ் கம்மியாக தான் இருக்குது. இது பேட்டரியில் வந்து ஆம்பியர் பத்தாது. ஸோ ஆம்பியர் நிறைய கொடுத்தோமா இன்னும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். தேங்க்யூ.